இலங்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிபர் தேர்தல் வாக்களிப்பு நிறைவு. ரணில் வெற்றி பெறுவார். இலங்கையில் முன்னெப்போதும் இல்லாத பொருளியல் நெருக்கடியை தொடர்ந்து அதன் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கா, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, இடதுசாரி கூட்டணி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் இடையே கடும் போட்டி நிலவியது. அண்மைய கருத்து கணிப்பு ஒன்றில் அனுரகுமார முன்னணி வகிப்பதாக கூறப்பட்டது. சிக்கன நடவடிக்கைகளை செயல்படுத்திய பின்னர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதில் அதிபர் ரணில் கடும் சவாலை எதிர்கொண்டுள்ளார். இலங்கையின் 22 மில்லியன் மக்களில் 17 மில்லியனுக்கும் அதிகமானோர் இத்தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றனர். நாடு முழுவதும் வாக்களிப்பு அமைதியான முறையில் நடந்தேறியது. நேரம் செல்ல செல்ல வாக்குச்சாவடிகளுக்கு வெளியே மக்களின் கூட்டம் நீளத் தொடங்கியது. திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த ஜான் பிலிப் லூயிஸ் என்பவர் தனது 106 வயதிலும் தனது வாக்கை பதிவு செய்தார். வாக்களிப்பு தினத்தில் வன்முறை சம்பவங்களையும் சட்ட மீறல்களையும் கட்டுப்படுத்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவதுடன் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் கண்காணிப்பில் ஈடுபட்டன. வாக்களிப்பு முடிவுக்கு வந்த நிலையில் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியிருந்தன. தேர்தல் ஆணையம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது செப்டம்பர் 22 வெற்றியாளரை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டு போர் 2017 முடிவுக்கு வந்தது. பொருளியல் நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் இலங்கை கடனில் மூழ்கியது. அந்நிய செலவாணி கையிருப்பு இன்றி திவால் நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்போது பொருளியல் பிரச்சினைகளில் இருந்து இலங்கை ஓரளவுக்கு மீண்டு வந்துள்ளது. இந்நிலையில் அதிபர் ரணிலின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து மீண்டும் தேர்தலில் களத்தில் இறங்க உள்ள ரணில் தாம் செய்த பொருளியல் மீட்பு செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டியுள்ளார். கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.